Future Vision Study Center, Salem. Fundamental rights, most important topic in Indian Constitution. So, what is the need for the fundamental rights to the people who were living in the particular territory? So, fundamental right is a basic rights which conferred by the citizen of India அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படையான உரிமைகளை வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். We can change and challenge it. சரிங்களா? இதை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து நமக்காக பார்லிமெண்ட் வந்து ஒரு லா எனாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கூடிய ப்ரொவிஷன் படி இட் கேன் பி ஜுடிஷியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதை நம்ம கோர்ட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ நவ் let us consider what is the meaning of constitutional bench அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கான்ஸ்டிடியூஷன் நமக்கு தெரியும். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ங்கிறது கான்ஸ்டிடியூன்சி அசம்பிளியில கிரியேட் பண்ணுது. இதை அமெண்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு. லோக்சபா, ராஜ்யசபா as well as பிரசிடென்ட், இவங்க 3 பேர் சேர்ந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம். இதை சேலஞ்ச் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யாருக்கு இருக்கு அப்படின்னா the people, மக்களுக்கு இருக்கு. ஆனா எந்த இடத்துல அப்படிங்கறத விஷயம், the constitutional bench of the supreme court. சரிங்களா? சுப்ரீம் கோர்ட்ல we can challenge it. ஸோ அப்போ அந்தபடி பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பிட்வீன் த ஆர்டிகல் 12 to 35. சரிங்களா? ஸோ இதை வந்து என்ன மென்ஷன் பண்றாங்க, 12 to 35 மென்ஷன்ஸ் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? நவ் மேக்னா கர்ட்டா, வாட் இஸ் த மீனிங் ஃபார் த மேக்னா கர்ட்டா? மேக்னா கர்ட்டா நத்திங் பட் த ரைட் சார்ட்டர், சார்ட்டர் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றது. மக்களுக்கு இந்த வகையான உரிமைகள்லாம் இருக்கு. சிவில் ரைட்ஸ், பொலிட்டிக்கல் ரைட்ஸ், எக்கனாமிக்கல் ரைட்ஸ், இந்த மாதிரி கிளாசிஃபை பண்ண ரைட்ஸ் இருக்குங்கிறத வந்து டிஸ்கிரைப் பண்றது மேக்னா கர்ட்டா. ஸோ தென் இந்த ஹிஸ்டாரிக்கலா மேக்னா கர்ட்டா எப்படி ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த இயர் 1215 கிங் ஜான் ஆஃப் இங்கிலாந்து பப்ளிஷ் த ஃபர்ஸ்ட் டைம் மேக்னா கர்ட்டா ஃபார் த பீப்புள் ஆஃப் இங்கிலாந்து. ஸோ கிங் ஜான் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசர் தான் ஸோ இங்கிலாந்துல இருக்கக்கூடிய மக்களுக்காக முதலாக ரைட்ஸ் சார்ட்டர் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணார். ஸோ ரைட்ஸ் சார்ட்டர் நத்திங் பட் இட்ஸ் அ மேக்னா கர்ட்டா which is first ever time proclaimed by the King John in the year 1215. After that 1857 revolt. So aftermath of 1857 revolt, the British government published Victoria report in the year 1858 1st November at Allahabad by லார்ட் கேனிங். ஸோ அந்த கேனிங் அவர்கள் வெளியிட்ட அந்த விக்டோரியா ரிப்போர்ட் அப்படிங்கிறத என்னவா கன்சிடர் பண்ணா மேக்னா கர்ட்டா ஃபார் இந்தியா அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரிங்களா? ஸோ தட் இஸ் கன்சிடர் த பிரிட்டிஷ் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? பிஃபோர் த இண்டிபெண்டன்ஸ் நாம என்னவா கன்சிடர் பண்றோம், விக்டோரியா ரிப்போர்ட்டை மேக்னா கர்ட்டான்னு கன்சிடர் பண்றோம். ஆஃப்டர் கெட்டிங் த இண்டிபெண்டன்ஸ், த மேக்னா கர்ட்டா which is laid in the Indian constitution, that is called part 3 fundamental rights. So nothing but part 3 fundamental rights is a magna carta for Indian citizens at present. ஸோ இதுதான் நம்ம சொல்றோம். ஸோ அப்போ தற்போதைய மேக்னா கர்ட்டா நம்ம மென்ஷன் பண்றது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பேஸ் பண்ணி பேசுறது எல்லாமே பார்ட் 3ல இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி தான் பேசுறோம். சரிங்களா? ஸோ அப்போ ஹிஸ்டாரிக்கலா நம்ம இதை வந்து சொல்லிட்டு இருந்தோம். ஆஃப்டர் தட் United Nations Organization. So United Nations Organization published the Charter of Rights in the date December 10, 1948 is called December 10. அந்த இடத்துல நம்ம சொல்லுவோம் ஹியூமன் ரைட்ஸ் டே அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அப்போ மனித உரிமைகளுக்கான சாசனங்களை இயற்றியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதுதான் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் பப்ளிஷ் பண்ண ஒரு சில ரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இந்த யுஎன் பப்ளிஷ் பண்ண ரைட்ஸ் இந்தியாவும் அடாப்ட் பண்ணிக்குது. சரிங்களா? அடாப்ட் பண்ணிட்டு தான் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்றதும் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சொல்லக்கூடிய ஸ்டாச்சுட்டரி பாடிஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஹவவர் தீஸ் ஆர் the Magna Carta. The particularly part 3 of Indian Constitution is considered as Magna Carta for Indian citizens. Let us move on. The fundamental rights, the divisions. So fundamental rights consist of 3 various divisions அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? Initially it was 7. Now it is reduced to 6 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ தொடக்கத்தில் 7 இருந்துச்சு, இப்போ வந்து 6 மாறுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். However, the 6 fundamental rights has been given. So now first one is right to equality. So the people are equal, which is described between the article 14 to 18. So next one, the right to the freedom. The citizen of India consists of freedom under the article 19 to 22. So 19, 20, 21, 22. So அப்போ இதை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் equality under the freedom. Now right against exploitation, which means against exploitation. So the people are not ready to accept the exploitation. The government is not ready to accept the
exploitation. So the constitution created rights against exploitation, so which is laid in article 23 as well as article 24. Next one, the freedom of religion. The constitution describes that the freedom of religion for the individual citizens appdi nama sollaam. An individual citizen can follow any religion within the territory of India அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இந்தியாவுக்குள்ளார அவங்க எந்த மதத்தை வேணா பின்பற்றலாம், which is conferred in article 25, 26, 27 and 28 அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? After that, right to cultural and educational rights அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? Cultural and educational rights. What is the meaning of cultural? Cultural is the customs followed by the vast people regarding their living place. So அவங்களோட வாழ்க்கை முறை அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். Then the educational rights were given under the article 29 as well as 30. So then the final one, constitutional remedies, most important significant factor in the constitutional remedies which is given under the article 32, which is known as heart and soul of Indian constitution, which said by Dr. B.R. Ambedkar. So constitutional remedies என்னங்கற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். சரிங்களா? ரெமெடி நமக்கு தெரியும், ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டமா அதுக்கு இழப்பீடாக நம்ம வந்து ரெமெடி வந்து கேட்போம். சரிங்களா? So according the law enacted by the parliament, ஒரு பார்லிமென்ட்ல ஒரு law enact பண்றாங்கன்னா we can challenge through Supreme Court in the constitutional bench regarding the constitutional amendment அப்படி நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஒரு constitutional amendment challenge பண்ணக்கூடிய இடமாக நம்ம சுப்ரீம் கோர்ட்டை நம்ம வெச்சிரலாம். So okay, we can say the protector of fundamental rights is Supreme Court அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? However, we already said there are 7 fundamental rights initially and reduced to 6 fundamental rights. That is nothing but article 31, rights to property, which is deleted under 44th amendment 1978 and it was placed in the article 300A. It is a legal right. So what is the difference between fundamental rights as well as legal rights? So fundamental rights is given to each and every citizen of the India அப்படி நம்ம சொல்லலாம். சரிங்களா? What is the legal right? Legal right is limited to the particular person அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப இந்தியால இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்கிறது முடியாத காரணத்தினால சரிங்களா it was deleted through 44th amendment 1978. It was placed in the article 300A, which is a legal right அப்படி நம்ம சொல்லலாம். சரிங்களா? These are all the factors which is under fundamental rights which is placed in part 3 of Indian constitution. Let us move on the very important article 12. So article 12 which describes definition for the state. So what is the meaning of the state which is nothing but, so நம்ம ஜெனரலா சொல்றோம்ல இந்தியன் கண்ட்ரிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அது வேற. சரிங்களா? ஸ்டேட் அப்படின்னா கண்ட்ரின்னு மீனிங். ஸோ இப்போ ஒரு கண்ட்ரியில என்னெல்லாம் தேவை? சரிங்களா? கண்ட்ரி நீட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷன். சரிங்களா? ஒரு கான்ஸ்டிடியூஷன் தேவை அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் த ஸ்ட்ரக்சர் ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மெயின்டைனிங் த லா and conserve the people. So மக்களை பாதுகாக்கிறதுக்கும் சட்டத்தை நிலைநாட்டுவதற்கும் மக்களோட நிர்வாகத்துக்கு ஒரு கட்டமைப்பு தேவை. So that is called state அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போ the structure of the country is called state அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? The definition of state is laid under article 12 which consists union government nothing but union executive, union parliament, union judiciary. Then it consists state government nothing but state executive, state legislature as well as state judiciary அப்படின்னு சொல்லுவாங்க. Then the third point is local government nothing but municipality as well as panchayat raj system, and also which includes the constitutional and non-constitutional bodies, statutory and non-statutory bodies, the companies owned by the government, sometimes the private organization. So now we can make the organization which is led by the government is called state அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அரசு சார்ந்த கட்டமைப்புகளை ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அரசு அப்படிங்கிறது மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அரசு, அரசு சார்ந்த நிறுவனங்கள், சரிங்களா? சட்டம் சார்ந்த நிறுவனங்கள், அரசியலமைப்பு சார்ந்த நிறுவனங்கள், இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் அரசுன்னு சொல்லலாம். சரிங்களா? Then what is the definition for law? Article 13, what is the definition for law அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? So okay, the law inconsistence or in derogation
with the fundamental right is void அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? So we can underline the phrases law inconsistence with fundamental rights is void. Nothing but fundamental rights, அடிப்படை உரிமைகளை பாதிக்கக்கூடிய சட்டங்கள் செல்லாது. So void, செல்லாது அப்படின்னு வந்து சொல்லுது. சரிங்களா? So அப்போ a law cannot be violate the fundamental rights. That is called the definition of law அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? The protector of fundamental rights, the protector of fundamental rights is Supreme Court அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? Through article 32 and 226 னு ரெண்டு இருக்கு, we can make writ petitions அப்படின்னு நம்ம சொல்லலாம். Then constitutional remedies அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? constitutional remedies பேஸ் பண்ணி நம்மளோட fundamental rights நம்ம claim பண்ணிக்கலாம். சரிங்களா? However, அடிப்படை உரிமைகளை மீறினால் அந்த சட்டம் செல்லாது. Law inconsistent with fundamental rights is void அப்படி நம்ம சொல்லலாம். சரிங்களா? So cannot be accepted by the constitution. Next, the Kesavananda Bharati case which is in 1973. So before that fundamental rights cannot be amended அப்படினு சொல்லி ஒரு விஷயம் இருந்துச்சு. After that the very famous Kesavananda Bharati case 1976, the fundamental rights can be amended but cannot change the basic structure of the constitution. What is the basic structure? Basic structure lied under the objective of the country. சரிங்களா? இந்த கான்ஸ்டிடியூஷன் ஏற்படுத்தப்பட்ட நோக்கத்தை மாற்றுவதற்காகவும் பேசிக் ஸ்ட்ரக்சரை வயலேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேசவானந்த பாரதி கேஸ்ல தீர்ப்பு வந்துச்சு. However, 24th Amendment 1971 describes the article 13 cannot be deleted by the constitutional amendment which is laid under article 368. Nothing but 24th Amendment 1971 அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, ஆர்டிகல் 13 டெலீட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமாவே இதை டெலீட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. These are all the main provision which lied under the fundamental rights. So right to equality அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் வந்து பார்க்குறோம். We already know article 14 to 18 which describes the right to equality which is in the fundamental rights of part 3 Indian Constitution. So now let us take up the article 14, equality before law and equal protection of law அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா? ஈக்குவாலிட்டி, சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் அப்படின்னு சொல்றாங்க. தென் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, சட்டத்தின் முன்பு அனைவருக்கும் பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டம் எப்படி சமமானதோ அதே மாதிரி அனைத்து பாதுகாப்பையும் கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். let us clarify, let us make the difference between the equality before law and the equal protection law அப்படின்னு நம்ம சொல்லலாம். so equality before law which is taken from the British observance அப்படின்னு நம்ம சொல்லலாம். so the concept which is taken from British. so equality before law. Then equal protection of which is taken from American Constitution அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? article 14 அப்படின்னு நம்ம சொல்லலாம். so these two concepts are laid under the article 14 consist of equality before law and equal protection law of law respectively. Equality before law which is taken from British, equal protection of law which is taken from America. so what is the concept of rule of law which lies under article 14 said by A.V. Dicey describes that rule of law is the basic element of equality before law. so அப்போ சட்டம் தான் ஆட்சியை வந்து செய்யணும், சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய phrase rule of law அப்படிங்கறத கொடுத்தவங்க வந்து பிரிட்டிஷ் ஜூரிஸ்ட் A.V. Dicey அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? so இதற்கு அடுத்தது வந்து exceptionals. so exceptionals nothing but governors as well as president. சரிங்களா? these two constitutional authority has exceptional from the equality before law and the equal protection of law, so which is laid under article 361. now let us clarify the exceptionals. so governor as well as presidents are not answerable for any court. எந்த கோர்ட்டுக்கும் அவங்க ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். there is no civil proceedings against the governor as well as president until their the term அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அவர்களோட பதவிக்காலம் முழுவதுக்கும் அவங்க மேல சிவில் ப்ரொசீஜர் அப்படிங்கிறதே கொண்டு போக முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? if it is any criminal procedures we can make 2 months before notice அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? now clearly article 361 which describes the special immunity for governor as well as the president. so any court cannot be answer cannot be questioned the governor as well as the president. so that is the exceptional which
lies under Article 14. Article 14 which describes equality before law and equal protection of law. Equality before law which is taken from British, and equal protection law of law taken from America. Now let us move on. The next article is called Article 15, Prohibition of Discrimination. So prohibition of discrimination, nothing but cannot be discriminate any citizen on based on race, color, religion, caste or sex. சரிங்களா? எதை பேஸ் பண்ணி அதர்ஸ்ன்னு கூட ஒரு விஷயத்தை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ மொழி, இனம், மதம், சாதி அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அடிப்படையிலையும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. there is no rights to discriminate அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ however ஒரு ஸ்பெஷல் ப்ரொசீஜர், ஸ்பெஷல் ப்ரோக்ராம்க்கு ஒரு சில சர்டைன் ரைட்ஸை நம்ம கொடுக்கலாம். ஆர்டிகல் 15 of 1 which describes the state cannot discriminate. ஸ்டேட், ஒரு அரசு டிஸ்கிரிமினேட்டை பண்ணக்கூடாதுன்னு ஆர்டிகல் 15 of 1 வந்து சொல்லுது. சரிங்களா? தென் அதை கரெக்டாக சொன்னால் கவர்மெண்ட் cannot discriminate the people of India அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் ஆர்டிகல் 15 of 2, ஆர்டிகல் 15 of 2 describes the individual person cannot discriminate another person. சரிங்களா? அதை வந்து சொல்லுது. தென் ஆர்டிகல் 13, most important thing, the special provision for the enhancement of women and children. சரிங்களா? women and children, enhancement of women and children அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 14 of 4, most important, most vital article which is laid under the article 15. Article 15 of 4 which describes socially and educationally backwards rights அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, the development of or enhancement of socially as well as educationally backward classes அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 1951ல வச்சிருக்காங்க. ஸோ 1951 first amendment which describes the special enhancement for socially as well as educationally backward. Note that word educationally, not economically. So அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க 15 of 4. தென் the advancement ன்னு ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்திக்கலாம். சரி, நெக்ஸ்ட் ஆர்டிகல் 15 of 5, admission of the socially and educationally backwards in educational institutions அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? 15 of 5, nothing but the reservation based on the education. சரிங்களா? எஜுகேஷனுக்கு வந்து ரிசர்வேஷனை கொடுக்கறது அப்படின்னு நம்ம 15 of 5ல சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் should provide the reservation for the people who belongs to the socially backward as well as educationally backward. This amendment is enacted under 93rd amendment 2005 அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? these are the difference ன்னு சொல்லுவாங்க. then recent amendment is 15 of 6, nothing but economically weaker sections admissions in the educational institutions. So what is the meaning by economically weaker section? Economically weaker section is different from educationally weaker section. The people cannot came under backward class or other backward class, most backward class, scheduled caste and scheduled tribe. They don't have, if the people they don't have reservation within the constitution, they can access through economically weaker section. சரிங்களா? economically weaker section allocates 10% reservation through 103rd constitutional amendment 2019. So 103rd constitutional amendment provides educational reservation to the people of EWS, economically weaker section. So but the backward classes which belongs to socially and educationally backward அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, these are the difference which lies in the prohibition of the discrimination. Then after the article 16 which describes equal opportunity in public employment. So equal opportunity in public employment which is about to provide the opportunity to the all people who were underrepresentation already நமக்கு தெரியும். போதிய அளவு பங்கேற்பாதவங்களுக்கு அனைவருக்கும் சமமான ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுக்கணும் அரசு அப்படிங்கிறத பற்றி பேசுது ஆர்டிகல் 16. So now article 16 consists of specific divisions, that is called article 16 of 4. Article 16 of 4 provide the reservation in jobs for socially as well as educationally weaker section. So socially and educationally backward க்கு reservation in job அப்படின்னு சொல்லி provide பண்றது article 16 of 4 ன்னு சொல்லலாம். The jobs can be classified in the two format, that is called state government job
as well as union government job. The state government job, which consists the separate reservation setup. The union government job consists different reservation setup. Now take up the Mandal Commission. So Mandal Commission is set up for the reservation, to provide the reservation for the other backward classes, OBC அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? OBCக்கான ரிசர்வேஷனை மண்டல் கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதை வந்து பின்னாடி நம்ம டீடைலா பார்க்கலாம். However, OBC ரிசர்வேஷன் 27% அப்படின்னு சொல்லி ப்ரொவைட் பண்ண கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 77th அமெண்ட்மெண்ட் 1995 அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஆஃப்டர் தட் the 1604 ரிசர்வேஷனை ரெண்டு டைப்பா பிரிக்கிறோம். 76th அமெண்ட்மெண்ட் 1994 தமிழ்நாடு ரிசர்வேஷன் which lied under the 9th schedule of Indian Constitution. It cannot be changed அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ 9th schedule பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சிருக்காங்க 76th அமெண்ட்மெண்ட் 1994. ஸோ ரிசர்வேஷன் ஓரியன்டா உங்களுக்கு 9th யூனிட்ல ஒரு என்னென்ன டெப்த் அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ however we can understand 76th amendment as well as 77th amendment. So 1604 reservation. Then 1605 religion based post should be appointed at the same religion. ஒரு மதத்தை சார்ந்த ஒரு அரசு பதவிக்கு அதே மதத்தை சார்ந்தவங்களை நியமிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதுல 1604 ஒன்று வரும். சரிங்களா? ஸோ ரிசர்வேஷன் in the promotion அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. however 1606 is most important article to provide the reservation in jobs for economically weaker section. Economically weaker section க்கு jobல reservation. So now we can compare the two article. 15/6 is provide the educational reservation for economically weaker section. Then the job reservation, employment reservation for economically weaker section, which provide 10% under the article constitutional amendment 103rd amendment 2019 அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி, ஓகே. So now article 17 nothing but abolition of untouchability. We already know about the Mahat March, which led by Dr. B.R. Ambedkar, which created the national wide importance. So and already Gandhiji also introduced Harijan Sevak Sangh. So இந்த மாதிரி untouchability அளிக்கிறதுக்கு தலைவர்கள் நிறைய முயற்சிகள் எடுத்தாங்க. However, in the Indian Constitution said that Article 17 consists abolition of untouchability. Untouchability cannot be followed within the territory of India. So the government created the law that is called Abolition of Untouchability Act. Abolition of Untouchability Act in 1955. Abolition of Untouchability Act 1955. Further, this act improvised. This act improvised as PCR Act, Protection of Civil Rights Act. Protection of Civil Rights Act 1976. So already this act also improved to the particular section that is called Protection from Harassment Act, nothing but Scheduled Caste, Scheduled Tribe Prevention of Atrocities Act. Prevention Atrocities Act 1989. சரிங்களா? ஷெட்யூல் காஸ்ட் பட்டியலின மக்கள், ஷெட்யூல் ட்ரைப் பழங்குடியின மக்களுக்கு நிகழக்கூடிய அநீதிகளுக்கு எதிரான ஒரு சட்டம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஸோ SC/ST ஆக்ட்னு நம்ம சொல்லலாம். ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் Prevention of Atrocities Act அப்படின்னு நம்ம சொல்லலாம், which is created in the year 1989. After that, the final article 18 describes that abolition of titles. The titles were given by the British were invalid அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? பிரிட்டிஷ் கொடுத்த டைட்டில்ஸ் எதையுமே இந்தியன் இண்டிபெண்டன்ட் கண்ட்ரில பயன்படுத்தக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் சர் அப்படிங்கிறதோ, ராவ் பகதூர், திவான் பகதூர், இந்த மாதிரியான டைட்டில்ஸ் cannot be allowed within the territory of India. So other than that எந்த வகையான டைட்டில்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, which is given by the foreign countries அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? So now the awards, we can make the difference between the awards and the titles. So titles cannot be available, but the awards can be available. So awards அப்படின்னு நம்ம சொல்லும்போது பாரத் அவார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? பத்மா அவார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? பத்மா அவார்ட்ஸ் which is created in the year 1954. So 1954. So Bharat Ratna, Padma Vibhushan, Padma Bhushan, these are all the awards which given by the union government. So the award should not be used as a title. So ஒரு டைட்டிலா அதை என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? which is initiated in the year 1954. ஸோ அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? the first recipient of Bharat Ratna is C. Rajagopalachari from the Madras
மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம ஆர்டிகல் ஓரியன்டாக நம்ம பார்த்தோம், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கக்கூடிய ரைட் டு ஈக்குவாலிட்டி ஓரியன்டாக பார்த்தோம். ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. தென் ஆர்டிகல் 15 prohibition of discrimination on based on caste, race, sex or another any other format அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 16 ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், ஆர்டிகல் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அண்ட் ஃபைனல் ஒன் ஆர்டிகல் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். These rights consist of Article 19, Article 20, Article 21, Article 22. So, 4 part இதில் 4 ஆர்டிக்கல் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். However, Article 19 express that the freedom consists of the citizen. ஒவ்வொரு சிட்டிசனுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீடத்தை பற்றி சொல்லுது. சரிங்களா? இந்த ஃப்ரீடம் அடிப்படையில் பார்க்கும்போது 6 kind of freedoms were ensured by the Constitution of India to the சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ சிட்டிசன் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்துருக்கூடிய மொத்த ஃப்ரீடம் அப்படின்னு போனால் 6 kind of freedom அப்படின்னு நம்ம சொல்லலாம், which is laid under Article 19, which can be divided into the 6 part. 19 of 1 A, B, C, D, E, F and G. So initially it was 7, then reduced to 6. So however, எப்படி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து 7 and 6 மாறிச்சோ அதே மாதிரி ஃப்ரீடம் வந்து 7 ஃப்ரீடம் இருந்து 6 ஃப்ரீடமாக மாறிச்சு. ஸோ அதை எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆர்டிகல் 19 1 of A express the freedom of speech and expression. Freedom of speech and expression. Every citizen consists of freedom of speech and expression, can make the speech and can make the expression for the government. சரிங்களா? கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னா அது தொடர்பான கருத்தை அவங்க வைக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? But the speech cannot be violate the sovereignty of India is the condition which is added through 16th Amendment 1963. 16th Amendment 1963 which describes the speech cannot be violate the sovereignty of India. ஸோ சாவரனிட்டி ஆஃப் இந்தியா வந்து அதாவது இந்தியாவோட இறையாண்மைக்கு எதிராக பேசக்கூடாது அப்படின்னு வந்து ஆர்டிகல் 19 of 1 A வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 19 1 of B. ஆர்டிகல் 19 1 of B the freedom of assemble அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ மக்கள் கூட்டம் கூடுவதற்கு உரிமை இருக்குது, the freedom of the people to assemble அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 19 1 of C, freedom of form association. The association nothing but ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கலாம், ஒரு வெல்ஃபேர் அசோசியேஷனாக இருக்கலாம், the foundation of NGO, அந்த மாதிரி எப்படி வேணால் ஒரு அசோசியேஷனை கிரியேட் பண்ண ரைட்ஸ் வந்து இண்டிவிஜுவல் சிட்டிசனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் 19 1 of D, the freedom of movement. The citizen can move either places within the territory, any places within the territory. டெரிட்டரியோட எந்த பகுதிக்கும் போய் வரதுக்கான உரிமைகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். Then 19 1 of E, 19 1 of E, freedom of settlement. So freedom of settlement means எப்படி சொல்லலாம், ஒரு ஸ்டேட்டை சார்ந்தவங்க இன்னொரு ஸ்டேட்டில் போய் செட்டில் ஆக முடியாது, அப்பெல்லாம் எதுவும் கிடையாது. சரிங்களா? இந்தியாவுக்குள்ளார யார் வேணாலும் எந்த இடத்துல வேணா வசிப்பதற்கான உரிமை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? 19 1 of F which is already deleted, which gives freedom of property. So freedom of property அந்த சுதந்திரம் வந்து டெலீட் பண்ணியாச்சு. சரிங்களா? த்ரூ 44th Amendment 1978. ஸோ அப்போ எஃப் வந்து நம்ம ரிலீவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து 19 1 of G which describes the freedom of profession. So the profession of the people or the person cannot be restricted அப்படின்னு சொல்லுவாங்க. அரசோட அனுமதியின் பேரில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனை கேன்சல் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த freedoms which is laid under the Article 19. We can make sure about Article 16th Amendment 1963. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. சாவரனிட்டி வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. as well as 44th Amendment 1978. சரிங்களா? After that Article 20, the protection against conviction. The protection against conviction, what is the meaning for the conviction? Convicted by the law. ஸோ ஒரு பர்சன் சட்டத்தினால தண்டிக்கப்படாது. சரிங்களா? ஸோ அதுக்கான பாதுகாப்பு என்ன கொடுக்குறாங்க? இட் கேன் பி கிளாசிஃபைட் as 3 format. 20 of 1 ex post facto legislation. 20 of 2 no double jeopardy. 20 of 3 self inscrimination. சரிங்களா? இதில் ஃபர்ஸ்ட் ex post facto legislation சொல்றது நடைமுறையில் இல்லாத ஒரு சட்டத்தை பயன்படுத்தி யாரையும் தண்டிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? the law which is not enforced or which is not invalid அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ வேலிடா இல்லாத ஒரு சட்டத்தை வந்து வச்சு ஒரு தடவை பனிஷ் பண்ண முடியாது. then no double jeopardy for the same
அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு குற்றத்திற்காக 2 முறை வந்து தண்டிக்க கூடாது. தேர்ட் ஒன் செல்ஃப் இன்கிரிமினேஷன். ஸோ ஒருத்தரை கம்பல் பண்ணி ஒத்துக்க வைக்கக்கூடாது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்றாங்க. Then Article 21 which describes the protection of life and personal liberty. So protection of life. What is the protection of life? அப்படின்னா ஒருத்தரோட வாழ்வு முறையே வந்து வாழ்வதற்கான உரிமை இருக்கு, பர்சனல் லிபர்ட்டி தனிப்பட்ட சுதந்திரம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? which can be make difference between the A.K. Gopalan case and Maneka Gandhi case. சரிங்களா? A.K. Gopalan கேஸ்னா என்ன? A.K. கோபாலன் அவரோட ஒரு ஸ்பீச்ல ஜவஹர்லால் நேருவை எதிர்த்து வந்து பேசுறாரு. சரிங்களா? அந்த ஸ்பீச் பார்த்தீங்கன்னா சாவர்னிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு எதிராக இருக்கு. அது இல்லாமல் அந்த ஸ்பீச் வந்து இம்மாரலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு A.K. கோபாலன் மேல ஒரு கேஸ் 1915. இதுல இவர் ஆர்கியூ பண்றாரு ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, சட்டத்தினால் ஏற்படுத்தப்பட்ட நடைமுறைப்படி எனக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஜஸ்டிஸ் வழங்கணும். சரிங்களா? ஸோ அப்படின்னு வந்து கேட்கிறாரு. ஆனா கவர்மெண்ட் வந்து சொல்லுது, அதாவது கோர்ட் வந்து சொல்லுது, என்ன கோர்ட்டுனா ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல் லைஃப் அண்ட் லிபர்ட்டி இருக்கு, அதை மறுக்கல. ஆனாலும் சட்டத்தினால் ஏற்படுத்த மாட்டேன், கிரியேட்டட் பை த லா. ஸோ அந்த லாவை வந்து மீறினாங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க A.K. கோபாலன் கேஸ்ல. சரிங்களா? அதுலயே அவங்க தெளிவா சொல்றாங்க ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் லா இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா விச் கேம் ஃப்ரம் USA. ஸோ அப்போ ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் லாங்கிறது ஜப்பான்ல இருந்து வந்தது. சரிங்களா? டியூ ப்ராசஸ் ஆஃப் லாங்கிறது அமெரிக்கால இருந்து வந்தது. சரிங்களா? ரெண்டும் வேறங்கிற அர்த்தத்தில் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆஃப்டர் தட் மேனகா காந்தி கேஸ் 1978 which is famously known as passport case. ஸோ மேனகா காந்தியோட பாஸ்போர்ட்டை முடக்கிடுறாங்க. ஸோ அதனால ஏற்பட்ட இந்த கேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் சுப்ரீம் கோர்ட் ரூல் அவுட் பண்ணுது, தன்னோட ப்ரீவியஸ் ஜட்ஜ்மெண்ட் A.K. கோபாலன் கேஸ்ல கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை ரூல் அவுட் பண்ணிட்டு, சரிங்களா, ஒரு புது ஜட்ஜ்மெண்ட் ஆகுது வந்து சொல்லுது. சரிங்களா? டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவையும் கன்சிடர் பண்ணிட்டு, சரிங்களா, ஒரு புதிய விளக்கத்தை வந்து கொடுக்குது. சரிங்களா? ஆர்டிகல் 21ல ரைட் டு லைஃப் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, ஸோ அதுல ஒரு 35 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டை பின்னாடி சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு. சரிங்களா? 35 டிஃப்ரெண்ட் எலமெண்ட் லைக் ரைட் டு பிரைவசி, ரைட் டு ஹெல்த், டு மேக் ஹெல்த், ரைட் டு ஹாஸ்பிட்டலைசேஷன், அந்த மாதிரி நிறைய அது வந்து கொடுத்துருக்கு. சரிங்களா? ஒருத்தருக்கு சுகாதாரம், உணவு, உடை, இருப்பிடம் இது எல்லாத்தையும் கிடைப்பதற்கு அத்தனை உரிமைகளும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இதுல டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? இது வந்து ஆர்டிகல் 21ல இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 21A நத்திங் பட் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். ஸோ எஜுகேஷன் இஸ் அ பேசிக் ரைட். ஸோ அப்போ அதன் அடிப்படையில் இருக்கும்போது ரைட் டு எஜுகேஷனுங்கிறத ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து ஆட் பண்றாங்க த்ரூ 86th அமெண்ட்மெண்ட் 2002. ஸோ இட் பிகேம் an act in 2009 that is called Right to Education Act. Right to Education Act 2009. சரிங்களா? ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25% ஆஃப் ப்ரைவேட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கணும் குழந்தைகளுக்காக அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அதில் அப்ளை பண்ணி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் கேம் இன் ஃபோர்ஸ் ஆன் 1st April 2010 அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? தென் த ஸ்கீம்ஸ் ரிலேட்டட் டு தி எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா தட் இஸ் கால்ட் சர்வ சிக்ஷா அபியான் enacted in came in 2002. ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் came in 2009. The both scheme were merged through சமக்ரா சிக்ஷா அபியான் in 2018 அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கக்கூடிய ரைட் டு ஃப்ரீடம் சொல்லக்கூடிய ஒரு செக்ஷனில் அமைஞ்சிருந்துச்சு. சரிங்களா? ஸோ அதில் 6 கைண்ட் ஆஃப் ஃப்ரீடம் வந்து ஆர்டிகல் 19ல சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆர்டிகல் 20 ஸ்பீக் அபவுட் த ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் கன்விக்ஷன், தென் 20 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, தென் ஆர்டிகல் 21A which describes right to education அப்படின்னு நம்ம சொல்லலாம். தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.